கைஸ் துள்ளி குதிச்சு சுத்திட்டு இருந்தேன் என் ஹேர் க்ரோத் நல்லா இருக்குன்ட்டு. எவன் கண்ணு பட்டுச்சுன்னு தெரில. இங்க பாருங்க, சொட்டை விழ ஆரம்பிச்சிச்சு. இப்போதைக்கு இங்கே தான் ஆரம்பிச்சிருக்காப்புல, கிண்டியில் ஆரம்பிச்சிருக்காப்புல. அப்படியே கிண்டி இந்த சைடு வேளச்சேரி, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், தாம்பரம்னு ஓரளவு அவுட்ரு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அவுட்டர்லாம் போயிட்டு போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருவாப்புல. இந்த சைடு குரோம்பேட்டை, பல்லாவரம், பம்மல், நங்கநல்லூர், மீனம்பாக்கம்னு ஓரளவு ஃபுல்லாக சொட்டையாயிடும் போல இருக்கு. என் வாழ்க்கையிலே நான் நினச்சி பார்க்கல நைட்டு 2 மணி வரைக்கும் இந்த மயிர் கோசம் நான் முடிச்சுட்டு உக்காண்டிருப்பேன்ட்டு. சோகத்திலே என்ன ஒரு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கும் சொட்டை. இங்கே 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று என் சொட்டைக்கு, இன்னொன்று என் ஃப்ரெண்டு சொட்டைக்கு. எனக்கு கூட பரவாயில்ல, இப்போ துளிர் விட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு நம்மளது கஜினி சொட்டைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு ரஜினி சொட்டை. இங்கே பாருங்க, இப்படி விழுந்திருக்கோம் அவருக்கு. இங்கே சுழியில் ஆரம்பிச்சிருக்கான் அவர். லட்டில் வச்ச நினச்சா தாஸ், நட்டில் வச்ச அப்படின்வாங்களா அந்த மாதிரி, நெத்தியில் வச்ச நினச்சா தாஸ், சுழியில் வச்ச அப்படின்ற மாதிரி அவருக்கு சொட்டை ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவு ஓகே, சந்தோஷமாக இருக்குது. என்ன தான் நமக்கு முடி கொட்டுதுன்னு நினச்சி ஒரு சைடு வேதனையாக இருந்தாலும், நமக்கு ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து சொட்டை உயுது அப்படின்ற போது வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்குது. ஸோ தெரியும், உங்களுக்குன்னு தெரியும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்ட்டு. உங்கள் டீல யாராச்சும் ஒருத்தர் அடி இருப்பாங்க, டேக் பண்ணி விடுங்க. உனக்கு கூட்டத்துலேயே மறைஞ்சிட்டு இருப்பான் ஒரு கருப்பாடு, அவனை டேக் பண்ணி விட்டு அவனை கொஞ்சம் வெயித்தறிச்சல் ஆக்கி விடுங்க. அவனை ஒரு 2 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கட்டும். சொட்டை வணக்கம்.